ஹாய் மக்களே, இன்னைக்கு மீன் கழுவ தெரியாதவங்களுக்கான தான் இந்த வீடியோ. ஏன்னா எனக்கெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடி மீன் கழுவ தெரியாது. இப்போவும் இந்த சால மீனை தவிர வேற எதுவும் எனக்கு கழுவ தெரியாது. சிலவங்க மீன் கழுவுறது ரொம்ப கஷ்டம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படிலாம் இல்லை, அது ரொம்ப ஈஸி. யாரெல்லாம் மீன் கழுவணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க மட்டும் பாருங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா நான் கழுவுறத பார்த்தா நீங்களே திட்டுவீங்க. எனக்கே மேரேஜுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா தான் இங்க ஒரு டைம் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் எங்க மைனி ஒரு டைம் சொல்லி தந்தாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் நான் படித்தேன். ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எந்த பாத்திரத்தில் மீன் கழுவ போறீங்களோ அதில் ஃபுல்லாக மீன் முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மீன் எடுத்து ஃபர்ஸ்ட் அதோட மண்டையை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைடில் கொஞ்சம் கட் பண்ணணும். உள்ள அதோட குடல் அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் நம்ம கையை வச்சு எடுத்தாலே வந்துடும். அப்புறம் பின்னாடி அதோட வாலும் அதுக்கப்புறம் அதோட செதில் இருக்கும்ல ரெக்கை, அதுவும் கட் பண்ணணும். அப்புறம் அதோட உடம்புல செதில் இருக்கும், அதை நம்மளோட விரலை வச்சு லைட்டாக நவுட்னாலே அந்த செதில் எல்லாம் வந்துடும். இவ்வளவுதான் சால மீனோட ப்ராசஸ். நான் கழுவுறது எல்லாமே குட்டி குட்டி சாலை. அதில் பெருசாக எந்த மீன்லையுமே செதில் அவ்வளோவா இல்லை, அதனால காட்டம் இல்லை. 1-2 மீனில் தான் இருந்தது, அதுவும் காட்டுனா ஒழுங்காக தெரிஞ்சுதான்னு தெரியும். கொஞ்சம் ஜூம்லேயே நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. ஒரு டைம் பார்த்தாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட்டு அதோட தலையை கட் பண்ணிட்டு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணோம். ஆனால் நான் எக்ஸஸ் மீன் கட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட உடம்புல இருந்து இந்த மாதிரி அழுக்கெல்லாம் எடுத்துட்டு, இந்த மீனில் செதில் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி விரலை வச்சு நவுட்னாலே ஈஸியாக வந்துடும். எல்லா மீனையுமே இதே மாதிரி கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கல் உப்பும் மஞ்சளும் போட்டு நான் நல்லா அது கூட கிண்டிட்டு கழுவிடுவேன். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் மீனோட பச்சை ஸ்மெல் எல்லாமே போய் இருக்கிறதுலே சால மீன் கழுவுறதுக்கு தான் ரொம்பவே டைம் ஆகும். 2 பேருக்கு இவ்வளோ நேரம் நான் ஆக்குவேன். அதுவும் 4 பேர் இருக்க வீட்டிலலாம் நிறைய டைம் ஆகும். ஓகே மக்களே, அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.